பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் கொர்நேலியுடைய வாழ்க்கையில இருந்து மூன்றாவது காரியம், கொர்நேலியுடைய வாழ்க்கையில இருந்து தாழ்மை. அதற்கு ஆதாரமாக 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 10:25. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியோ அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். போதும், கவனியுங்கள். இந்த கொர்நேலியு யார் அப்படின்னு கேட்டா, அவன் 100க்கு அதிபதி. அதாவது அவன் ஒரு பெரிய ஆள், ஒரு பெரிய இடத்தில் இருக்கிறான், ஒரு 100 பேருக்கு அதிபதியாக இருக்கிறான். அவன் ஒரு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, தான தர்மங்கள் செய்கிறான், அவனை குறித்து ஜனங்களே சாட்சி கொடுக்கிறார்கள். ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த மனிதன் பேதுரு அவனுடைய வீட்டுக்கு வரும் பொழுது அவன் ஓடி போய் என்ன செய்கிறானாம், பேதுரு உள்ளே பிரவேசித்த பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்துல விழுந்து பணிந்து கொண்டான் சொல்லப்படுகிறது. இப்பொழுது பேதுரு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதமே சொல்லுகிறது இவர்களை குறித்து பேதமை உள்ளவர்கள் என்று சொல்லி. அந்த நாட்கள்ல இவர்கள் எல்லாம் மீன் பிடிக்கிறார்கள். அந்த நாட்கள்ல மீன் பிடித்து அவர்களுடைய ஆகாரத்துக்காக அவர்கள் அந்த காரியங்களை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட பேதமை உள்ள அந்த பேதுரு அவருடைய வீட்டுக்கு வரும் பொழுது அவன் ஓடி போய் பணிந்து கொள்கிறான், அவனுடைய பாதத்தில் விழுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்குள் இருந்த தாழ்மை எப்படிப்பட்ட தாழ்மை! இதே இடத்துல நாம் இருப்போம் என்று சொன்னால், கொர்நேலியுவின் இடத்தில் இந்த செய்தியை கேட்கிற நீங்களோ நானோ இருந்தால், பேதுரை போல ஒருவர் வருகிறார் உள்ளே, நாம் அப்படி செய்வோமா? அப்படிப்பட்ட ஒரு மன பக்குவம் எங்களுக்கு உண்டாகுமா? இவர் யார் வர்றது? அதான் பேதம் உள்ளவர். இப்போ பணம் இல்லை, காசு இல்லை, அந்த நாட்களில் அவர்கள் மீன்பிடி தொழில் செய்கிறார்கள், ஒரு வசதி இல்லை, நான் எவ்வளவு பெரிய ஆளு, எப்படி நம்ம போய் அதை செய்வோமா என்று சொல்லி பாருங்க. ஆனால் கொர்நேலியு இருந்த அந்த மனத்தாழ்மை எப்படிப்பட்டது! ஒரு அபிஷேகத்திற்கு அவன் எப்படி கனம் பண்ணுகிறான், எப்படி கனம் கொடுக்கிறான் என்று சொல்லி நீங்க பாருங்க. பேதுரு வரும்பொழுது அவன் போய் பாதத்தில் விழுந்தது மாத்திரமல்ல, அவன் பணிந்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. அதற்காக நம்ம காலில் விழுவது, ஒருவேளை ஒவ்வொரு நாட்டு கலாச்சாரத்தில் அது இருக்கலாம், காலில் விழுவது சரி என்று நான் சொல்லவில்லை. ஆனால் தாழ்மைக்கு உதாரணமாக அது இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் அவருடைய சீசர்கள் எல்லாரையும் விருத்தி அவருடைய கால்களை அவர் என்ன செய்தார்? கழுவி விட்டார் அவருடைய கரங்களினால. அவர் தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். அப்ப கவனிங்க, அதே போலதான் கொர்நேலியும் அவருடைய வீட்டுக்கு பேதுரு வரும் பொழுது, நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எனக்குள்ள அந்த தாழ்மை தேவை என்பதை அவர் என்ன செய்கிறார்? பேதுருடைய பாதத்தில் விழுகிறார். அதே போல என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவுதான் நாங்கள் உயரத்துக்கு போனாலும், எவ்வளவுதான் கட்டடங்களை உயர்த்தினாலும், ஆசீர்வாதமாக வைத்தாலும், எவ்வளவுதான் எங்களோட வாழ்க்கையில பணம், செல்வாக்கு, செல்வம் செழித்திருந்தாலும், எங்களோட ஊழியத்துல எவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்தாலும், எப்படி கட்டடங்களை உயர்த்தினாலும் உள்ள தாழ்மை இருக்க வேண்டும். மற்றவர்களை கனம் பண்ண வேண்டும், மற்றவர்களை மதிக்க வேண்டும். ஆமென். அப்படியாய் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த போல நம்ம வாழ வேண்டும். இந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையில இருந்து தாழ்மை அதைத்தான் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஆகவே அவன் பேதுருவுடைய பாதத்துல விழுந்து பணிந்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட கொர்நேலியு அதை செய்யும் பொழுது நானும் நீங்களும் மாத்திரம் எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட தாழ்மை அவசியமாக தேவை. எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களாய் நாம் இருந்தால் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் வேகமாக பரவும், வேகமாக வளரும். ஏன் சபைகளில அநேக பிரச்சனை எதனால வருகிறது? தாழ்மை இல்லாததுனால. அதனால்தான் இடரல் வருகிறது, அதனால்தான் பின்மாற்றம் வருகிறது, அதனால்தான் தாழ்மை இல்லாத பொழுது அதை பார்க்கிற மற்றவர்களும் இடறி விழுந்து விடுகிறார்கள். அதனால எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாழ்மை ரொம்ப முக்கியம்.